Let me go through this. Okay. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்? ஓகே, எல்லாத்துக்கும் தேவை உள்ள ஒரு டாபிக். Anyone can guess what topic we're going to discuss today? Anyone can guess? வித்யா, நான் உங்களை co-host ஆக்கிடுறேன். ஓகேண்ணா. இப்போ யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா இது போட்டுருங்க. என்ன டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Anyone can guess what topic we're going to discuss today? Something very important. And நிறைய பேர் இந்த டாபிக்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேபி சரியான ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கும் இந்த டாபிக்ல. It's not about the sales, it's about customer service. It's not about the sales, it's about customer service. Anyone can guess what topic we're going to discuss today? Harish? Labs பத்தியானே. Oh, labs. Okay, yes. Oh, you're almost there. Almost there. Sivam, new agent. இது ரொம்ப முக்கியமான டாபிக் உங்களுக்கு. Sivanesan, any idea? Okay, Parimala, I think she's traveling. Okay. Now, இன்னைக்கு I'm going to discuss ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மீட்டிங் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஐ திங்க் சிவன் நீங்க என்ன சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஓகே, ஐ திங்க் எவ்ரிவன் கேன் client follow up சொன்னேன். Oh, sorry, client follow up. Okay, good. Okay, Vidya want to share? Thanks, Sivam. அண்ணா இல்ல, நீங்க நம்ம சிஸ்டம் பத்தியும் பிஆர் பத்தியும் பேசுங்கன்னு சொன்னுங்க. பட் அதுவா என்னன்னு இல்ல, அவசரப்பட்டு சொல்லிட்டேன் நானே. ஆமா, நீங்களே மத்தியா நம்மளோட மார்னிங் செக்ஷன்ல சொல்லிட்டுங்க. நான் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேல்ஸ் முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த சேல்ஸோட ரிட்டென்ஷன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி. ஓகே, அந்த சேல்ஸை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோமே, என்ன நடக்கும்னா நம்மளோட பிசினஸோட பெர்சிஸ்டன்சி வந்து இஃபெக்ட் பண்ணும். ஓகே, so when the persistency effect, what is the worst case scenario பாத்தீங்கன்னா termination. ஸோ நம்ம எல்லாம் ஒரு பெரிய கனவோட இந்த பிசினஸ் வந்திருப்போம். மாசம் 5,000 சம்பாதிக்கணும், மாசம் 10,000 சம்பாதிக்கணும், ஒரு மேனேஜர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்போம். பட் இந்த பெர்சிஸ்டன்சினால your contract will be terminated. Okay, when a contract terminated, it's a big challenge where the the client will receive a notification that you are no more an agent with Great Eastern. So அது ஒரு எவ்வளவு பெரிய இதான விஷயம். கரெக்ட்? அக்ரி ஆர் நாட்? ஆனா இது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிவென்ஷனா பண்ணி வச்சுக்கணும், அன்னைக்கு தான் அதைத்தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுல என்ன டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஏஜென்டோட ரிக்வயர்மெண்ட் என்னது இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில? ஒரு ஏஜென்டோட ரிக்வயர்மெண்ட், மெனி ஏஜென்ட் டோன்ட் நோ தி ரிக்வயர்மெண்ட். Even though our agent also still don't know the requirement. சும்மா தேம்பா பண்றது தான், பயங்கர தேம்பா, சும்மா தேம்பா பண்றது, இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும்னு. அந்த மாதிரி தேம்பா பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அக்ரியானா ஃபிகர் அவுட்ல இருக்கணும், ஃபிங்கர் ட்ரிப்ல இருக்கணும். அப்ப இன்னைக்கு we gonna share to you something important that what we say. With us, Naresh or anyone can take some photo and put in the group. எல்லாத்தையும் குரூப்ல போடாதீங்க, எல்லாத்தையும் போட வேணாம். நரேஷ் எடுத்துருங்க. நரேஷ் நீங்க போன் என்டர்ல நீங்க எடுத்துருங்க. நரேஷ் எடுத்துருங்க, ஆனா ஷேர் பண்ணாதீங்க மொத குரூப்ல. If you able to take line. Okay, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த வருஷத்தோட மெயின்டெனன்ஸ் 2025ஓட மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்மெண்ட், அதாவது ஒரு ஏஜென்ட் இந்த வருஷம் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு செய்யணும். ஓகே, நான் டேக் நோட், இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துங்க. நாய் ரொம்ப சத்தம் கேக்குதா? ஆனா ஸ்டில் மேனேஜபிளா? நாயோட என்னோட சத்தம் கொஞ்சம் வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா
ஒரு நிறுவனத்துல நம்ம பிசினஸ் செய்யும் போது, சாரி ஏன் பிகாஸ் அட் ஹோம்னால, ஒரு நிறுவனத்துல நம்ம வியாபாரம் செய்யும் போது some maintenance or requirement, a minimum requirement இருக்கும். These are the minimum requirement that agent must do. Okay, first thing பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட collected premium நீங்க எவ்வளவு செய்யணும்னா 20,000 வெள்ளி. We call it QFYLP, qualified first year life premium, QFYLP. Okay, QFYLP. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ். ஒரு வருஷத்துக்கு எத்தனை கேஸ் நான் போட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா மினிமம் 12 பாலிசி போட்டிருக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு பாலிசி, மினிமம் 7 பாலிசி, மினிமம் 12 பாலிசி. கரெக்ட்? அண்ட் தென் annualized premium ANP 30,000 வெள்ளி. அப்பனா நீங்க ஒரு 3,000 வெள்ளி ANP பிரீமியம், அதாவது ஒரு 250 வெள்ளி பிரீமியம் கட்டுற கிளைண்ட் ஒரு 10 பேர் போட்டாலே 30,000 வெள்ளி ANP வந்துடும். ஓகே, அண்ட் தென் PR, persistency ratio. PR என்பது 90% and above இருக்கணும், persistency ratio. ஓகே, and then a mandatory causes. mandatory causesனா இந்த வருஷம் இப்ப year 1 ஏஜென்ட் பாத்தீங்கன்னா இங்க பரிமளா இருக்கீங்க, சிவனேசன் இருக்கீங்க. நான் வந்து குரூப்ல போடுவேன் year 1 ஏஜென்ட் என்ன ரிக்வயர்மெண்ட் முடிக்கணும்னு. ஸோ போஸ்டரா போட்டிருப்போம் உங்களோட கோர்சஸ்ல இருந்து PPA1 வந்து என்னென்ன கோர்சஸ்னு. அப்ப அந்த கோர்சஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, now today we're going to discuss on this one thing that what we call persistency ratio. Okay, many agents are terminated not because of production and because of persistency ratio. Okay, PR. Sivanesan, you know about this persistency ratio? You heard that before? சிவனேசன் வாய்ஸ் வழங்கல நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க சிவனேசன். ஓகே, வித்யா வழங்கிடுச்சா? இல்லண்ணே, மியூட்ல இருக்காரு அவரு. இல்ல மியூட்ல இல்லையா அவரு? ஓ என்னோட இயர்போன் நினைக்கிறேன், சம்திங் ராங். ஓகே சரி. சிவனேசன், நீங்க ஒரு எக்ஸ் ஏஜென்ட் from another company. Have you heard that about this persistency ratio? Not really, sir. Not really. Okay, persistency ratio என்பதுனா என்னது? ஓகே, persistency ratio என்னது? ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப்ல இருக்கும். நம்மளோட ஏஜென்சியோட யூடியூப் இருக்குல்ல, நிறைய ட்ரைனிங் வீடியோ அதுல நான் போட்டுருவேன். பட் பிரைவேட்டா நம்ம வச்சுக்கோ, நமக்குள்ள பாக்குறதுக்கு மட்டும்தான். ஓகே, now let's go into the persistency ratio. Persistency ratio னா என்னது? Okay, so let's put it here. Definition of persistency ratio. The persistency ratio represents the percentage of policies that are renewed and remain active over a specific period, usually a year. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாலிசி நம்ம விற்கும் போது ஒரு கிளையனுக்கு அந்த பாலிசி வந்து மினிமம் 12 months இன்ஃபோர்ஸ்ல இருக்கணும், லெப்ஸா இருக்கக்கூடாது. யூ காட் இட்? யூ கெட் த பாயிண்ட்? 12 மாசம் இன்ஃபோர்ஸ்ல இருக்கணும். ஓகே, அப்ப நீங்க போட்ட பாலிசி 12 மாசம் இன்ஃபோர்ஸ்ல இருந்துச்சுன்னா, so your persistency ratio will be 100%. You get the point? Persistency ratio will be 100%. And if there is a policy lapse, if the policy lapse, the persistency ratio will drop. A minimum persistency ratio that's set by the company, you cannot drop below 90%. Okay, if you drop below 90%, what will happen பாத்தீங்கன்னா, உங்களோட வெளிநாட்டு பயணத்துக்கு நீங்க போக முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட ப்ரோமோஷன் நீங்க எடுக்க முடியாது. ஓகே, and number 3, you may be terminated. Okay guys, so far clear or not? Okay, so is it the persistency ratio is very important? Very important. Is it managing persistency ratio is very tough? Actually it is not tough. Okay, actually அது கஷ்டமே இல்லை.
சில டிப்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணி சில டிப்ஸ் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த பெர்சிஸ்டன்சி ரேஷியோ வந்து நம்ம 90% மேலே வச்சுக்கலாம். 90% கீழே கொண்டு வர வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஓகே, now let's go to the next. Okay, persistency ratio. You all can see the graph. Sorry, Vidya can see. Can Anna. Many calls today I not attend because of doing my slides specifically for you all to easily can understand. And உங்களுக்கு தெரியும் கம்பெனியோட ஸ்லைட் வந்து உங்களுக்கு புரியாது, ரொம்ப டஃபா இருக்கும். I think வித்யாவும் கால் பண்ணீங்க, some new agents also called me, I never pick up the call. Need to complete the slide should be very easy. Okay, now இப்போ இந்த persistency ratioனா 12 மாசம் வந்து நான் பாலிசி வந்து இன்ஃபோர்ஸ்ல வச்சிருக்கணும். அந்த 12 மாசம் பாலிசில இன்ஃபோர்ஸ்ல இருந்துச்சுன்னா என்னோட persistency ratio drop பண்ணாது. You got the point? Okay, நான் ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம இந்த எந்த வருஷத்துல இருக்கோம்? ஜனவரி 2025 இருந்து டிசம்பர் 2025 உள்ள கேப்ல இருக்கும். கரெக்ட்? அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜனவரி 2026 இருந்து டிசம்பர் 2026 அந்த கேப்ல இருக்கும். கரெக்ட்? Now assume that வித்யா, ஓகே, வித்யா என்ன ஆச்சுன்னா வித்யா வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பாலிசி போடுறாங்க ஒரு கிளையனுக்கு. ஓகே, அந்த கிளையன்ட் பேர் வந்து ராமுன்னு வச்சுக்கோமே. ஸோ நியூ பிசினஸ் கேசஸ் submitted 1st May 2025. The cases was submitted 1st May 2025 and the case must be remain in force 30th April 2026. Okay, திருப்பி நான் சொல்றேன். வித்யா ஒரு கிளையனுக்கு பாலிசி போட்டிருக்காங்க. எப்போ பாலிசி போட்டாங்கன்னா 1st May 2025 நியூ பிசினஸ் கேசஸ், புது பாலிசி. அந்த கேஸ் வந்து 30ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026 வரைக்கும் இன்ஃபோர்ஸ்ல இருக்கணும், லெப்ஸ் ஆகக்கூடாது. ஏன் 30ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026னா அப்பதான் அந்த 1ஆம் தேதி 5ஆம் மாசம் போட்ட கேஸ் 12 மாசம் கம்ப்ளீட் பண்ணோம். Guys, you all get the point? Clear? 12 மாசம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். Because persistency ratio நாலே a 12 months period must complete. ஓகே, இப்ப assume that வித்யா ஒரு கேஸ் தான் போட்டிருக்காங்க அந்த பீரியட்ல வச்சுக்கோமே. அந்த கேஸ் வந்து 12 மாசம் இன்ஃபோர்ஸ்ல இருந்துச்சுன்னா the case will fall under 100% persistency ratio. So far you all clear? Okay, each case must enforce for 12-month period. Okay, let me put it another way. Assume that a simple way, June. Okay, June Sheila enforced one case. Sheila is a new agent. June enforced one case. அப்ப அந்த 12-month period வந்து எப்போ முடியும்? ஒரு சிம்பிளான கேள்வி. Sheila enforced one case in June 2025. 1st June 2025. The 12-month period when will be end? 31st May, sir. Okay, 31st May 2025. அப்ப அந்த 31st May 2025 வரைக்கும் the policy enforced இருக்கணும். Okay, now assume that in between the policy is left. In between the policy is left. What happened? The persistency ratio for this case will be 0. Okay, persistency ratio for this case will be 0. And assume that this case was reinstated back. Reinstate na என்னது? ஒரு பாலிசி லெப்ஸ் ஆன கேஸ், அதுக்கு திருப்பி ஹெல்த் வாரண்டிலாம் சப்மிட் பண்ணி அந்த பாலிசி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா within the 31st May, இப்போ நம்ம 1st June சொன்னோம், 31st May குள்ள ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா 31st அன்னைக்கு பாலிசி இன்ஃபோர்ஸ்ல இருந்துச்சுன்னா this case PR will be 100%. Okay, so far you all got any question or not? So far you all got any question? I prepared this simply easily for you all to understand because the company one was so confused. So far you all got any question, especially for new agent Naresh, Sivanesan, Parimala, you all got any question? Okay, no question, Okay, basically you all know this. They mean a PR mean
12 months premium must be paid and the case shouldn't be less. Now, this is ஒரு சின்ன trial தான். Let's go for the actual persistency ratio for 2025. Actually, PR வந்து எப்படி calculation எடுப்பாங்கன்னா இப்படி தான் எடுப்பாங்க. எழுதிக்கங்க தயவு செஞ்சு, please write down. You all can take photo and please share in the group. Okay, this is the actual persistency ratio. இப்போ நான் வந்து 4 வருஷத்தை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். 4 வருஷம் டிவைட் பண்ணியிருக்கேன். Okay, 2023, 2024, 2025 and 2026. Okay, now please take note, PR in Great Eastern will not follow calendar base. Okay, will not follow calendar base. What is that mean? Persistency ratio in Great Eastern will not calendar base. Now we don't follow from January to December. Okay, we don't follow from January December. Instead, we follow from October to September. You all get the point? We will follow from October to September. நான் 2-3 தடவை சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, understanding PR is very challenging, but if you know understand it, it will be very easy to maintain your contract, to safeguard your promotion and the contract. Okay, now let me put it on this way. Let's go for the first one. PR ratio in Great Eastern always follow from October to September. Okay, let me go to the first one. October 2023, September 2024. October 2023, September 2024. அப்படின்னா இந்த அக்டோபர் 2023ல இருந்து செப்டம்பர் 2024க்குள்ள சப்மிட் பண்ண கேசஸ் வந்து 12 monthsக்கு இன்ஃபோர்ஸ்ல இருக்கணும். ஓகே, அக்டோபர் 2023ல இருந்து செப்டம்பர் 2024 சப்மிட் பண்ண கேஸ் வந்து 12 monthsக்கு இன்ஃபோர்ஸ் இருக்கணும். That means when Sheila submit a case in October, the 12 months period will end on September 2024, correct? Sheila, the case must be enforced within the 12 months. Now assume that Sheila submit a case on November 2023. November 2023. That means that case must enforce until October 2024. Correct or not? Okay? ஒரு விஷயம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பீரியட் இருக்குல்ல, அக்டோபர் 2023 டு செப்டம்பர் 2024, இந்த பிட்வீன்ல சப்மிஷன் கேஸ். ஏன்னா எல்லா கேஸும் 12 months இது உள்ளுக்கே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நவம்பருக்கு போட்ட கேஸ் வந்து அக்டோபர் இங்கிட்டு தான் முடியும். Okay, my screen was stopped in iPad. Okay, so in the period is a new business submission period, and the 12 months will finish where? In the code la dhaan mudiyum, inga taandi dhaan povom. Correct or not? In the code la dhaan mudiyum. So இப்ப கடைசியில அந்த 12 months periodல கடைசி கேஸ் எப்ப நம்ம சப்மிட் பண்ணுவோம்னா, அந்த PR issue முடியிறது we will submit in September 2024. Okay, September 2024ல சப்மிட் பண்ற கேஸ் தான் அந்த பீரியட்ல உள்ள கடைசி கேசஸா இருக்கும் அந்த மாசத்துல. So that case must enforce by August 2025. Okay, guys, so far you all got any question? இப்போ வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. I'm willing to guide you how this PR, because PR is very very important. Sir, I have just சொல்லுங்க. இது வந்து மேபி எல்லாருக்குமே நான் மேபி லேட்டா வந்தனால முதல்ல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நிறைய ஏஜென்ட் செகண்ட் இயர் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. ஸோ என்ன PR வந்து அவங்க மெயின்டைன் பண்ணும் சார்? ஓகே, குட். ஓகே, நியூ ஏஜென்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இயர் ஏஜென்ட்ல, செகண்ட் இயர் ஏஜென்ட் பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர் ஏஜென்ட் PR பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஏஜென்ட் வந்து உங்களோட PR வந்து will follow the calendar base. First year agent will not follow this one. First year agent பார்த்தீங்கன்னா like Parimala and what you call and
சிவனேசன். ஸோ இது வந்து ஜனவரி டு டிசம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. வாய் ஜனவரி டு டிசம்பர்? பிகாஸ் அந்த பீரியட் வந்து லெப்பாஸ் ஆயிடுச்சு. when you contracted now, the actual period already previous year, so company cannot count on your PR, so they have to count that particular year PR. அஜித் புரிஞ்சா ஐயா? அஜித் ஓகே, அஜித் லைன் இல்ல. ஷீலா, யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் சாரி சார், மியூட் பண்ணிட்டேன். இல்ல சார், ரேஷியோ வந்து அவங்க ஆல்வேஸ் 90% மேல மெயின்டைன் பண்ணுதானே சார்? ஆமா ஆமா ஆமா, எஸ். ஓகே சார். they must maintain 90% மேல. ஓகே, எப்படி இந்த பிஆர் ஈஸியா மானிட்டர் பண்ண நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சிவனேசன், பரிமளா, நரேஷ், வித்யா, ஷீலா and everyone, you all have any question on the part 1 or not? I want to go to part 2. Do you all understand this one first or not? Can I just check? Say if you have a 90, say, do you go based on the number of policy? Do you calculate based on number of policies and how many laps over what, and then times 100? Okay, good question. Sheila, this will be calculated based on the ANP of the policy, not number of cases. Premium, show you the chart, will be helpful. Okay, but this part you understand or not? You all understand, huh? Those who don't understand, please unmute and share. I can repeat it again, not issue. Sivanesan, understand? Parimala, I think you are in the train. Naresh, you get the point? Yes, I understand. Okay, Sivanesan, சொல்லுங்க. Year 1 January to December. Year 2 வந்துச்சுன்னா எழுதுந்து ஆரம்பிக்கும். Year 2 வரும்போது தான் நீங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அக்டோபர் செப்டம்பர். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இயர் 1ல இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த வருஷம் போட்ட கேஸ் இப்ப போடுற கேஸ் எல்லாம் 12 மாசம் நீங்க பாத்துக்கணும். ஆக்சுவலி அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க போடுற கேஸை வந்து 12 மாசம் மானிட்டர் பண்ணணும். 12 மாசம் நீங்க மானிட்டர் பண்ணணும். பட் ஆல் அவர் ஃபுல் டைம் ஏஜென்ட், they are good in monitoring because they have the renewal report. Cases-na payment கட்ட அவங்க டிக் பண்ணிக்கோங்க. We don't use it for part time, but 1st June onwards we have prepared something for all the part time agents. So we're going to have some KPI for everyone and also a renewal monitoring report for you all. Okay, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சிவனேசன் சோவா புரிஞ்சிங்களா? ஓகே சார். ஓகே, so இங்க பாத்தீங்கன்னா newbie cases கீழே போட்டிருக்கேன். newbie cases submitted between October 2023 till September 2024 must enforce for 12 months to be to be counted for 2025 supremacy and promotion. Okay, very good. Okay, now இப்ப கேட்டீங்கன்னா now we are in the which year? We are in the 2025, correct? இந்த 2025ல வந்து நீங்க supremacy ஓடுறீங்க வச்சுக்கோமே. You all know supremacy, right? It's overseas stream. And also assume that you all going for a unit manager promotion, or assume that you all going for a group manager promotion. அப்ப இந்த பீரியட்ல நீங்க சப்மிட் பண்ண கேஸோட persistency ratio 12 months in forceல இருக்கணும். அப்ப இங்க சப்மிட் பண்ண கேஸ் வந்து persistency ratio குறைவா இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துல 2025ல உங்களோட சுப்ரீமசி இல்லாட்டி உங்களோட ப்ரொமோஷனை இஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படி மைண்ட்ல போடாதீங்க. உங்களோட ப்ரொமோஷனுக்கும் சுப்ரீமசிக்கும் இங்க நீங்க சப்மிட் பண்ண கேஸோட பிஆர் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. சோஃபா கிளியர் ஆனா? It's a bit confused, huh? Okay, it's a bit confused, huh? Ajit, you understand, huh? Sir, Okay. pain. Okay. சொல்லுங்க ஐயா. இல்ல அந்த பாயிண்ட் ரொம்ப புரியும் சார். ஓகே, அந்த பெயின். ஓகே, மைண்ட்ல ரொம்ப வச்சுங்க. ஓகே, நான் ரொம்ப மைண்ட்ல போட்டுக்காதீங்க. இப்ப நீங்க புதிய ஏஜென்ட் யாரும் இந்த கேட்டகரியில் இருக்க மாட்டீங்க. You may fall under this category. October 2024
செப்டம்பர் 2025 இந்த வருஷம், அக்டோபர் 2024, செப்டம்பர் 2025. அப்படின்னா அக்டோபர் 2024 போன வருஷம் அக்டோபர்ல இருந்து இந்த வருஷம் செப்டம்பர் 2025, இப்ப அந்த பீரியட் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது வந்து எந்த வருஷத்தோட பெர்சிஸ்டன்சிக்கு பிஆருக்கு பாய்ப்பாங்கன்னா, எந்த வருஷத்தோட ப்ரொமோஷன்ல சுப்ரமசி பாய்ப்பாங்கன்னா 2026க்கு, அடுத்த வருஷத்துக்கு. ஓகே, அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2023 அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ண கேஸ், அதோட நியூ பிசினஸ் கேஸ் எல்லாமே பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 90% மேல இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் உங்களோட 2025 உங்களோட ப்ரொமோஷனுக்கும் சுப்ரமசிக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி போன வருஷம் 2024ல இருந்து இந்த வருஷம் செப்டம்பர் 2025க்குள்ள சப்மிட் பண்ண கேஸ் between October till September in force for 12 months be counted for அடுத்த வருஷம் சுப்ரமசிக்கும் ப்ரொமோஷனுக்கும். ஓகே, ஏன்னா சுப்ரமசிக்கும் ப்ரொமோஷனுக்கும் PR must be more than 90%. Guys, so far clear or not? I really want you all to unmute and share. Okay, இதோட ரொம்ப சிம்பிள். எப்படி தெரியுமா மைண்ட்ல வச்சுக்கணும்? இப்ப assume that வித்யா நீங்க 2025ல இருக்கீங்க, முடிஞ்சு போன வருஷம் 2024 தானே, அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னுக்குள்ள வருஷம் 2023, அதுதான் இங்க கரெக்ட். அக்டோபர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அக்டோபர் 2023ல இருந்து செப்டம்பர் 2024, அதுல நீங்க போட்ட கேஸ் வந்து 90% PR இருக்கணும். அது வந்து இந்த வருஷத்துக்கு உங்களோட சுப்ரமசிக்கும் ப்ரொமோஷன் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி பாத்தீங்கன்னா, எந்த வருஷத்துல இருக்கீங்க அதுக்கு முன்னுக்குள்ள வருஷத்தை விட்டுருங்க, அதுக்கு முன்னுக்குள்ள வருஷத்துக்கு போங்க. 2 years. அப்ப அதோட அக்டோபர் 2023 டு செப்டம்பர் 2024. அப்ப 2026ஓட ப்ரொமோஷனுக்கும் சுப்ரமசிக்கும் எந்த பீரியட்ல போட்ட கேஸ் நம்ம 90% மெயின்டைன் பண்ணோம்னா, போன வருஷம் 2024 அக்டோபர் 2024ல இருந்து இந்த வருஷம் செப்டம்பர் 2025 இப்ப ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப நீங்க போட்ட கேஸ் வந்து 12 மாசம் நீங்க மானிட்டர் பண்ணணும். இந்த கேஸ் மாதிரி இன்ஃபோ 12 மாசம் தாண்டிடுச்சுன்னா அந்த கேஸ்க்கு பிஆரே அடிக்காது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. ஷீலா ஒரு 10 பாலிசி போட்டிருக்காங்க. ஸோ பிஆர் பேஸ் ஆன் annualized premium. பட் நான் வந்து சிம்பிளா ஒரு நம்பர் ஆஃப் கேசஸ் போடுறேன். ஓகே, ஷீலா now in 2025 and assume that she is going for supremacy trip for Germany, excellent trip for Germany, and she submit 10 cases between October 2023 to September 2024. So that cases PR must be more than 90%, right? Okay, 10 case போட்டிருக்காங்க. And assume that one case is left and she overlooked it, she never do anything. So that particular year PR will come to 90%. 10ல ஒண்ணு போனா 9 தானே, ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ல. Okay, 90%. So when 2025 she is going for promotion, this year final year promotion, or she going for supremacy, ngam 90%, nasibai lepas. And how if 2 cases left within that period, your PR become 80% and you are under high risk for termination. Guys, so far clear or not? Okay, so very simple. Mr. Hari, how to avoid all these things பாத்தீங்கன்னா, உங்களோட கேசஸ் வந்து ஒரு கேசஸும் நீங்க குவாலிட்டியா மானிட்டர் பண்ணணும், 12 month மானிட்டர் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் சில பிரச்சனைகள் வரும். ஆமாதானே வித்யா? எஸ். அப்ப லெட்ஸ் கோ த்ரூ த வாட் ஆர் த இம்பேக்ட் on the persistency ratio. What are the main cause? Okay, இதனால ஒரு persistency ratio ஒரு ஏஜனோட இம்பாக்ட் பண்ணுது, அதோட டிப்ஸ் நான் கொடுக்கிறேன். And I also will give you some solutions. Okay, some solution. And I also will share you some PR ratio in our agency. Okay, so far guys clear? You all got any question here or not so far? Guys, தயவு செஞ்சு வெக்கப்படாம கேளுங்க. நிறைய பேர் இந்த வெக்கப்படாம ஐயோ கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி, சார் பிஆர் 89 87 84 இருக்கு சார், ஏதாச்சும் செய்ய முடியுமா? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. வெரி பேட். அதுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன கீழே
தயவுசெஞ்சு நீங்க வந்து நம்ம டீமா செய்றோம், நான் சீனியர், நான் ஜூனியர், நான் ஜிஎஸ்எம் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்க கேட்கலாம். New agents, you all can ask also, no problem. Okay, we see how we can help you to solve, because PR are major issue. Okay, now let me ask you a question. Okay, அப்படின்னா 2026ஓட இப்ப நம்ம 2026 இருக்கோம்னு வச்சுக்கோமே, அஜித் பதில் சொல்ல வேணாம், நரேஷ் பதில் சொல்ல வேணாம். 2026 இருக்கோம் and you're going for promotion or supremacy. PR reading, எந்த PR reading பாய்ப்போம்? 2026 இருக்கும், எந்த PR reading பாய்ப்போம்? சாரி, 2027 இருக்கும், தவறா சொல்லிட்டேன். We are in 2027. Now we are in 2027. What are the PR reading we're going to practice? The PR reading are not here. We are in 2027. What are the PR reading that we have to monitor? From which month to which month? From which year to which year? நீங்க புதுசா செய்யறா கொஞ்சம் சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ண பர்சனல் பிரச்சனை இல்லை. Vidya, want to answer? Want to try? September, sorry, 2025 ல இருந்து 2026 வரைக்கும் உள்ளது. அப்படின்னா October 25 to September 26. Very good. That's the answer. PR reading always start with October to September. October to September. ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம 2027 இருக்கும் தானே? Correct, right? Simple formula. You are in 2027 now. 1 year before count பண்ணாதீங்க. After that, before previous year. அதாவது 2026 விட்டுருங்க, 2025 போங்க. October 2025 to September 2026 குள்ள சப்மிட் பண்ண கேஸ் வந்து 12 months active-ஆ இருக்கணும். Okay? Now, guys, so far clear, Sivanesan, okay, Okay, sir. It's something like 1 year closing, company or 1 year closing, so Yes. the period they will count as your profit or loss for the sort of promotion or whatever. Okay, correct. Sivanesan to everyone, ரொம்ப சிம்பிள். நீங்க போட்ட ஒரு கேஸ் வந்து 12 மாசம் மானிட்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, நீங்க போட்ட ஒரு கேஸ் வந்து 12 months மானிட்டர் பண்ணுங்க to avoid lapse. 12 months the case info. நீங்க போட்ட எல்லா கேஸும் 12 மாசம் தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய PR எப்பவுமே 100% தான் இருக்கும், எஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அந்த மாதிரி நடக்குமா சார்? அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். ஓகே, எப்படி இருந்தாலும் ஒரு கேஸ் லேப்ஸ் ஆயிடும், வாய்ப்பு இருக்கு. ஓகே, now let's go for the next. Factors affecting persistency ratio. எதனால persistency ratio வந்து என்ன factors are actually affecting? எதனால persistency ratio badly affected? Okay, so I have 4 points here. Okay, first thing, guys, please take photo or please write down. This is very important. Factors that affecting the persistency ratio பாத்தீங்கன்னா, proper customer fact finding செய்யறது இல்ல. Proper customer fact finding செய்யறது இல்ல. Okay, let me ask any agents want to answer. ஒரு கிளையனுக்கு நம்ம பாலிசி கொடுக்க போறோம்னு வெச்சுக்கோமே, அடிப்படை விஷயம் என்ன அவர்கிட்ட இருக்கணும்? சார் ஹெல்த்தியா இருக்கணும், சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் சார். Very good. The prospect must be healthy and the prospect must have source of income. And these prospects are finding the job, searching for the job, haven't get the job. We cannot sell him policy, correct? But you can recruit him. And நீங்க recruit பண்ணும்போது பார்க்கணும். Okay, recruit பண்ணும்போது நீங்க பார்க்கணும் whether this can be a part of our agency or not. அது நீங்க பார்க்கணும். Okay, and then the prospect must be healthy. But இப்ப sometime பாத்தீங்கன்னா prospect காசு இருக்கு, ஹெல்த்தியா இருக்காட்டியும் நீங்க வந்து guarantee insurance offer ஓட பிளான் நம்ம கொடுக்கலாம். Okay, a proper fact finding நம்ம கொடுக்கணும். Okay, அதுல ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, the prospect must have source of income, number 1. Number 2, the prospect must be healthy. Okay, number 3,
ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா why the policy போட்டுட்டீங்க, பாலிசி போட்ட பிறகு ஏன் அந்த பாலிசி லேப்ஸ் ஆகுது காரணம்னு பார்த்தீங்கன்னா the client fall under financial crisis. One moment. The client, the prospect fall under financial crisis. Financial crisis na என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை போயிருக்கும், ஓகே, வேலையை அவரை டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரிட்ரென்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அவரே நின்றுப்பாரு. அதனால வருமானம் இல்லை. ஸோ வருமானம் இல்லாதனால guys take note, வருமானம் வரலன்னா what are the first thing in the mind to stop is insurance. Correct or not, Sheila? Insurance. But they still can pay Astro bill. They still can pay the Huawei bill. They can still take MOA medicine. But the first thing in their mind, insurance, I need to stop first. Why the insurance they want to stop first? You will know later on the second part. Okay? And third part, pathina, why sometimes the policy client surrender the policy? Pathina, policy not meet their customer needs. Sorry, the meet words was wrong. Sheila, the meet wrong, right? Okay? Policy not met their customer needs. And the customer க்கு தேவையான உள்ள policy அந்த agent கொடுத்ததில்லை. Okay? That's why how the customer, அந்த கஸ்டமருக்கு தேவையா உள்ள பாலிசி எல்லாம் எப்ப தெரியுமா தெரியும்? இன்னொரு ஏஜென்ட் போய் பாலிசி ரிவ்யூ பண்ணும்போது தெரிஞ்சிடும். Correct or not? Agree with that? Long time ago, we got one case. The client sell one policy to our client, to my client, telling that the policy is a medical plan, but actually the policy is a saving plan, not medical plan. And what happened? The client want to admit it due to appendix operation. His brother is my client. When he admitted, he said, GL don't issue, decline also don't issue. GL also talaku, decline also talaku. And they said the policy is not a medical card policy. And the brother called me, asked me, seek for help to check. When I checked with Health Services Department said this is not a medical policy, but I cannot reveal the information. Okay? And they will go and check with the agent. Agent don't have knowledge about what policies he is selling. Okay? இது வந்து இந்த மாதிரி நடக்கவே கூடாது. கஸ்டமர் பாலிசி விடுற காரணம் not met their customer needs. And last one பார்த்தீங்கன்னா, why customer cancel the policy, why customer surrender the policy? Because a third person influence the client. Why we let the third person influence the client? One of the reason பார்த்தீங்கன்னா, ஒரு poor customer service இருக்கும். Okay? ஒரு poor customer service இருக்கும். இந்த poor customer service na என்னன்னு பார்த்தீங்கன்னா, customer also forget that you are his insurance agent. Guys, when you approach someone, you heard that this, I heard many times lah. I don't know who's my agent lah. You all heard that before? Sheila, Ajit, Sivanesan? Yes, sir, many times. நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பாலிசி எடுத்தேன், ஆனா அதான் புளி சோப்பா இருக்கும், இந்த புளி ஆரஞ்சு புளி உட்கார்ந்து இருக்கும். They say ING. My husband. Oh yes, okay. ஆமா ஆனா அன்னைக்கு ஒரு பாலிசி பத்தி கேட்டிருந்தேன். கரெக்ட். ஸோ அப்ப என்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்? கரெக்ட். இப்போ உள்ள நவீன முறையில இந்த வாட்ஸ்அப், I see many of our agents are not active sending that they are actively promoting their insurance agent in a chat zone. Because நான் almost weekly ஒரு 2-3 தடவை ஒரு ஏஜென்டா பிக்அப் பண்ணி செக் பண்ணுவேன். நிறைய விஷயம் போடுறாங்க, ஆனா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போடுறது இல்லை. அது ஒரு காரணமா இருக்கலாம். The client forgetted that you are still doing insurance. Okay, this is more effectively badly affected for part-time agents, because the client know that you are part-time. Client, when they know that you are part-time, client know you already in the string, whether you will continue or you discontinue. Correct or not? Okay? So அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவா உங்களோட கிளையண்ட் கூட கம்யூனிகேஷன் இருக்கணும். Later I'll show you some solution. So these are the 4 factors that I know. Poor fact finding to a customer that's lead to termination of the policy or lapse policy. Secondly, the client itself,
due to financial crisis, surrender the policy or terminate the policy or lapse the policy. Third one, we are selling something not meet the client needs. Okay. And last one, poor customer service. Okay. Now, do you all have any question here before I go to the second part on the factors affecting persistency ratio? You all have, if have question, please, you can do it at the on the end of the session also. Okay. Now let's go to the how to improve the persistency. நம்மளோட persistency ratio எப்படி improve பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 6 டிப்ஸ் இருக்கு. ஓகே. மொதல் விஷயம் do proper fact finding on prospect financial background. Very important. Do proper fact finding on prospect financial background. How many % of the income that we can pick to sell the prospect policy? How many %? Between what range to what range? How many %? Yeah, your full-time agents must have this in a fingertip. It normally நான் இதுதான் பேசுவேன் மீட்டிங்ல. அவங்களோட வருமானத்துல இருந்து எத்தனை % that we can be allocated to purchase insurance? Anyone can share? Unmute and share. You're so worried become wrong. Okay, always remember, between 10 to 15%, the maximum is 15. Between 10 to 15% of their income, they must allocate for insurance. Okay, number one. Okay, அதே அவங்கனால முடியலன்னா போடாதீங்க. We got an agent. When I do fact finding, we got an agent. I randomly call your client. Okay, there is a one client tell me this agent is our agents. Policy கொடுத்ததானா அதோட பார்க்கவே இல்லையா அந்த ஏஜென்ட். Okay, eConnect name activated, no nomination not done. This is a very very bad effect of agency name. Luckily the client don't know our agency name lah. That's good part lah. Okay, so yaar your client nomination செய்யல eConnect செய்யல, so we're going to call the client why the nomination is not done. Okay, the purpose patina, we don't want end of the day you stuck in the problem. We don't want you to stuck in the problem. We want to help you. Okay, second part பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா பாலிசி ஆக்டிவேட் ஆன பிறகு 5 நாள் eConnect ஆக்டிவேட் பண்ணி கிளையனுக்கு சொல்லி கொடுத்துருங்க அவங்க பாலிசி எப்படி நீங்க மானிட்டர் பண்ணணும்னு. கரெக்ட் நாட்? அப்ப அந்த டாஸ்கை வந்து அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. நாளைக்கு லெப்ஸ் ஆனாலே அவங்க தான் ஆன்சர் பண்ணணும் because her mistake. And then make sure all your policy bank deduction is activated. Sad to say, we got one agent from January until today in first cases, none of the cases eConnect activated, bank deduction activated. Very sad. Nominee also never do. Okay, this is very poor. Okay, and the category I asked the agent to come to office. Okay, activate eConnect, very important. Bank deduction must activate. So இந்த bank deduction activate பண்ணும்போது ஒரு இஷ்யூ வரும். நான் சொந்தமா கட்டுறேன், நான் ஜோம்பியில சொந்தமா கட்டுறேன், client எப்போ வேணாலும் கட்டலாம், but make sure the bank deduction activated. Why? If the deduction is not go through, the client will receive a notification. Correct or not? So if the client forget to pay the premium, the client still receive a notification. So then it's an alert that the premiums due, he never pay. Correct or not? But if never do bank deduction, who is going to notify the client? Are you not going to notify the client every month? No, right, Sheila? That's a big hassle, you know. And then the client will blame you. Okay, blame you. Why you never remind me? We are not doing bill collecting work. Okay, we have to focus next level in the business. Okay, so make sure the bank deduction activated eConnect. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா உண்மையாலே கிளையன்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கட்டே முடியல, நல்ல குட் கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க, நோ ப்ராப்ளம், கெட் த கிளையன்ட் ரிடியூஸ் த ப்ரீமியம். அதோட பெனிஃபிட்லாம் குறைச்சிட்டு ப்ரீமியம் நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா how to improve your persistency. Do policy review every 6 months once. I don't know how many of you are consistently doing policy review. How to do the policy review?
I think you all know how to do the policy review, right? Correct? யாருக்கு policy review இன்னும் தெரியாது? தெரியாது சார். Okay, Sivanesan, new agent தெரியாது. Okay. Okay, Parimala also don't know. Now, policy review mean what? When the client already has purchased a policy, put the reminder in your planner, your phone planner. Every 6 months once, ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிருங்க. செட் பண்ணாலே வந்துடும். அவங்களோட பாலிசி இப்போ ரிவ்யூ பண்ணும். ரிவ்யூனா அவங்களோட பாலிசியோட டீட்டெயில்ஸ் அவங்களோட இ-பான் இருக்கிறோம்ல, பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸல் ஒரு சின்ன சம்மரி செஞ்சிடலாம். சம்மரி செஞ்சுட்டு go visit the client and explain back what are the benefits that you have, what are the benefits that you purchase, how this policy financially going to support your family if unfortunate happen. Correct or not? Okay, அதெல்லாம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு then explain what are the shortfall in the policy. நீங்க மெடிக்கல் கார்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்க, ஆனா மெடிக்கல் கார்டுல இருந்து பெரிய அளவுக்கு தொகை உங்க குடும்பத்துக்கு கிடைக்காது. You have to look into the income protection. And now the client was selected for Smart Protect Wealth Max Criticalness Exclusion. இது ஒரு நல்ல ஒரு வடப்பிரசாதம், நீங்க கேபிட்டலைஸ் பண்ணலாம். பாலிசி ரிவ்யூ பண்ணி இதுவும் நீங்க பேசலாம். அப்ப நீங்க அடுத்த பாலிசி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளைண்ட் மோஸ்ட்லி நம்ம மெடிக்கல் கார்டு தான் கொடுத்துருப்போம். அப்ப இந்த 6 monthsல போய் நான் பாலிசி ரிவ்யூ பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கும் உங்க கிளைண்ட்டுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாகும். கரெக்ட், ரைட்? And then while discussion, he might ask to take a policy for the daughter. Correct? He might ask to take a policy for the brother. இது எப்படி நடக்கும்? நீங்களே வாய் திறந்து கேட்கணும். பிரதர்ல இருந்தா பேசி விடுங்கண்ணே. You got siblings, you got family members. This is my goal for this month. Please support me to refer any of your friends to take insurance. And you don't mind, can I have 3 of your good contacts number? Who I want to share some of the brochures. This is how you have to start. அப்ப உங்ககிட்ட ஒரு 10 client இருக்காங்க வச்சுக்கோமே, புதுசா நீங்க 10 client போட்டிருக்கீங்கன்னா அந்த 10 client இன்னொரு 6 மாசத்துல நீங்க ரிவ்யூ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்க விட்டுருவீங்க. ஏன்னா ரிவ்யூ பண்ணும் போது தான் அவங்க போன்ல பாத்தீங்கன்னா மேபி ஒரு 100 நம்பர் வச்சிருப்பாங்க. கரெக்ட் நர்ச்சிலா? when you go see him and review the policy, what are the policies you have, what are the shortfalls you have, and you slowly build the relationship to get all the numbers, or at least another 5 numbers from the phone. From there you build your customer service. Guys, so far clear or not? Okay, how to maintain or how to improve your persistency ratio? One of the reason persistency ratio are badly affected. Can we stop someone who want to terminate the policy, Vidya? ஒரு கிளைண்ட் சொல்றாரு, நான் குடும்பமே கஷ்டமா இருக்கு வித்யா, சாப்பிட கூட வழி இல்ல, நான் பாலிசி போய் கேன்சல் பண்ண போறேன். ஏன்னா 2 வாரம் முன்னாடி என்னோட கிளைண்ட் சொன்னாரு, அவர் ஃபேமிலி 4 பாலிசியை போய் சரண்டர் பண்ணாரு. ஏன்னா சிங்கப்பூர்ல டிஎன்டில தண்ணியை போட்டு புடிச்சிட்டாங்க. சிங்கப்பூர் டாலர் $6,000 ஃபைன். $6,000. Oh no. No. அதை கன்வெர்ட் பண்ணி மலேசியா காசு 32,000 ஃபைன். ஒரு நாள் ஜெயில். 32,000 ஃபைன். ட்ரங்க் அண்ட் டிரைவ். கஸ்டமருக்கு வந்துட்டாரு, போயிருக்கலாம். பாஸ்போர்ட் கொடுத்துட்டு 8 சொல்லி கதவை திறந்து இறங்கி போயிருக்காரு. அவன் பார்த்துட்டான் இவரு என்ன ஆடி வந்திருக்காருன்னு. அப்பயே பிடிச்சிட்டு they did some test and found drunk and drive. Okay, he cannot ride motorbike to Singapore for 3 years. Now only I know. Fine Malaysia money 32,000. Singapore, I think Singapore money almost 9,000 to 12,000 and 10,000 anymore, if I'm not mistaken. And then 3 months the license is suspended. 3 years. He cannot drive motorbike to Singapore. Very bad. And luckily, வேலை போல. Luckily, So, அப்படா இந்த மாதிரி கிளைண்ட் அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்ட்? பட் ஒரே வழி, நம்பர் 5, sold more number of policy. அதிகமான பாலிசி நீங்க விற்கும் போது 1-2 கேஸ் லெப்ஸ் ஆகும் போது பிஆர் இஃபெக்ட் பண்ணாது பெரிய அளவுக்கு. நீங்க 2 கேஸ் வித்திருக்கீங்க, 1 கேஸ் லெப்ஸ் ஆச்சு, your PR become 50%. Correct or not? And you are in the termination list. You sell 10 policy, suddenly 2 policy lapse, your PR become 80%. Correct or not? So these are the things you can sell more policy. And number 6, very important. I always say,
And good to see our full-time agent are practicing. Happy for that. And also our full-time agent are practicing this 369. Very good. Okay. A lot of improvement. I can see that. Connect and communicate. Always connect and communicate with your client. நல்லா கேளுங்க, கிளையனுக்கு வந்து உங்க கிளையனுக்கு வந்து இன்சூரன்ஸோட அப்டேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தா வரணும். இன்சூரன்ஸோட அப்டேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வரணும். என்னைக்கு உங்க கிளையன் உங்களுக்கு கால் பண்ணி மிஸ்டர் நரேஷ், இந்த வயசானவங்களுக்கு கிரேட் ட்ரெஷர் கிஃப்ட் ஒரு பாலிசி என்னமோ ஒரு 4 மாசம் முன்னுக்கு வந்திருக்குங்களா இல்ல 2 மாசம் முன்னுக்கு வந்திருக்கா அப்படின்னு கிளையன்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்குமே, நரேஷ் நான் சொல்லல, அப்பொழுதுவா சொல்றேன், நரேஷ் ரெகுலர் அப்டேட் பண்ணுவாரு. அப்படியே என்ன அர்த்தம்? நம்மளோட வேலையை நம்ம ஒண்ணு சரியா செய்யல, இல்லைன்னா நம்ம அனுப்பின விஷயத்த கிளையன்ட் சரியா பார்க்கல. யூ காட் த பாயிண்ட்? நம்ம அனுப்பின விஷயம் கிளையன்ட் சரியா பார்க்கலன்னா ரிமைண்ட் த கிளையன்ட், என் கிளையன்ட் நான் அனுப்பியிருப்பேன், இந்த டேட் நான் அனுப்பியிருக்கேன், நீங்க ஓவர்லுக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கான்டெக்ட் அண்ட் கிளையன்ட் சும்மா போய் பாருங்க. ஐ லைக் டு கோ அண்ட் see my client for a lunch. ஓகே, நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க சைவமா. அன்னைக்கு தான் ஒரு கிளையண்ட் போன பொரிச்சு மீன் வச்சுட்டாங்க, அது சாப்பிட முடியல. she forget that I'm vegetarian. Okay, அப்ப when you go in this you must treat your client like a family, you know. அப்ப நீங்க வித்யா, நீங்க ஒரு பாலிசி கொடுக்க போறீங்கன்னா விற்க போறீங்கன்னா உங்களோட அண்ணன் தம்பி கிட்ட கொடுப்பீங்களா இல்ல தெரியாதாட்ட கொடுப்பீங்களா? நீங்களே பாலிசி எடுக்க போறீங்க இல்ல யாச்சும் பேசி விட போறீங்க, and you are very close with your brother வச்சுக்கோமே, or sister வச்சுக்கோமே. சிஸ்டர் கஷ்டம் தான், பிரதரே வச்சுக்கோமே. ஓகே, அப்ப நீங்க பாலிசி உங்க அண்ணனுக்கு பேசி விடுவீங்களா இல்லையா? பேசி விடுவேன். இப்ப நான் தான் உங்க அண்ணனா இருப்பேன், ஏன்னா நான் தான் ரெகுலர் உங்க வீட்டுக்கு வரேன், ரெகுலர் அடிச்சு கேட்கிறேன், correct, right? Agree or not? That is how you must build the relationship with your client. Not only selling the policy, go and see the client, you know. You must go and see him for a coffee. நீங்க சும்மா அடிங்க கிளையனுக்கு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சும்மா காஃபி குடிக்க வீட்டுக்கு வரேன். கிளையன் யோசிப்பாங்க, என்ன திடீர்னு இவ்வளவு நாள் சொல்லலையே. ஆனா none of my client thinking like that. முந்திலாம் வந்து என் வீட்டுக்கு லஞ்ச் எடுக்க, now you're not coming, அப்படிதான் சொல்றாங்க client. I say I'm coming lamma. So this is how you have to make sure you always communicate with your client. Guys, so far clear or not? Okay, ரெண்டு விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா factors that affecting persistency. 4 விஷயம். ப்ராப்பர் கஸ்டமர் ஃபேக்ட் ஃபைண்டிங் செய்யாதனால, கிளையன்ட் ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால, பாலிசி நாட் met the customer needs, and நம்மளோட poor customer service. And second part பாத்தீங்கன்னா 6 tips how to improve your persistency. First one, do proper fact finding on prospect financial background before you sell the policy. Activate e-connect and bank deduction. Bank deduction e-connect கண்டிப்பா செய்யணும். Okay, reduce sum assured and premium. client அறவே முடியல, கட்ட முடியலையா, லெப்ஸ் ஆக்கிடாதீங்க, பெனிஃபிட்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. And regularly do policy review every 6 months one. And ஒரு 2 பாலிசி வைக்காதீங்க, அதிகமான பாலிசி. ஏன்னா லெப்ஸ் ஆகிற பாலிசி நம்ம தடுக்க முடியாது, ஆனா அதிகமான பாலிசி நம்ம விற்கும் போது லெப்ஸ் வரும்போது பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாது. And always connect and communicate with your client. Okay, now let's go the next. பாத்தீங்கன்னா இந்த PR persistency ratio எங்க நான் சிஸ்டம்ல பார்க்கலாம், you all can write down or take photo. இது வந்து மிஸ் காமெடியோட நான் செஞ்சிருக்கேன், அப்போ அவங்களோட PR உங்களுக்கு தெரியும். ஓகே, no problem, not issue. ஓகே, இந்த வருஷம் தான் நம்மளோட PR வந்து 90% 100% இல்லை, பட் இந்த மாசத்தோட அடுத்த மாசத்தோட 100% வந்துடும். ஓகே, ஸோ நீங்க இதுதான் நம்மளோட e-partner பண்ண நியூ ஏஜென்ட். மேபி யூ ஆல் ஹேவ் லாகின் e-partner because we have a training for you all this Sunday. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா e-partner-ஓட ஸ்கிரீன். e-partner-ல போனீங்கன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா DCMS ஆன்லைன் என்கொயரின்னு இருக்கும். யூ கேன் see the arrow, right? DCMS ஆன்லைன் என்கொயரி. DCMS ஆன்லைன் என்கொயரி கிளிக் பண்ண பிறகு you can see here உங்களோட ப்ரொடக்ஷன், காசஸ் டேக்கன் பை ஏஜென்ட், ஏஜென்ட் ப்ரொடக்ஷன் பை நிறைய விஷயம் இருக்கு. அதுல இந்த போர்ஷன் ஏஜென்ட் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ, இதை நீங்க கிளிக் பண்ணணும். ஏஜென்ட் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, அதை கிளிக் பண்ண பிறகு எழுதிட்டீங்களா? சாரி, ஃபாஸ்டா போயிட்டணும். யூ ஆல் ரைட் டவுன், ரைட்? ஓகேயா? I can see the anger in all your faces when I go to the next slide. Okay, now இப்ப ஏஜென்சி பெர்சிஸ்ட் ரேஷியோ போன பிறகு ஏஜென்ட், உங்களோட ஏஜென்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 2025ல இருக்கோம். கரெக்ட்? Agree with that? So we have to start put the new business starting period
October 2023, and date, don't worry, the system will calculate. And you have to put the PR code, PR underscore A underscore C. What is that? PR 12 months annualized premium combined. Okay, combined. And then frozen or moving, you have to put moving because that PR are still running. Okay, not frozen. Okay, so this PR for which year? This year, PR reading for 2025. Guys, so far clear? So far clear, eh? இதெல்லாம் நாளைக்கு நீங்க செஞ்சு எனக்கு அனுப்பணும். எழுதிங்க. இங்க உள்ளவங்க எல்லாரும் செஞ்சு அனுப்பணும். Except new agents, eh? Okay. So உங்களோட PR reading நீங்க கிளிக் பண்ணவே இப்படி காமிக்கும். இது வந்து மிஸ் காமெடியோட, ஓகே, இப்படி காமிக்கும். இப்படி காமிக்கும் போது you all can see, right? கொஞ்சம் ஸ்கிரீன் பெருசாகுங்க. You all make it a bit bigger, eh? Okay. Okay. So நீங்க ஸ்கிரீன் பெருசாகுங்க. So இங்க பாத்தீங்கன்னா நீங்க எதை ரிஃபர் பண்ணணும்னா you have to go to PS. You can see the PS, right? PS. PS stand for personal sales. இங்க நிறைய இருக்கு. PS stand for personal sales. Okay, Miss Comedy பாத்தீங்கன்னா in the period October 2023 to September 2024, she successfully enforced 82 cases. This is the new business case. Submitted, 82 cases have been submitted and enforced. On top of 82 cases, today report show only 77 cases are enforced. Correct? 77 cases. அப்படின்னா எத்தனை கேஸ் லெப்ஸ்ல இருக்கு? 78, 79, 80, 81, 82. 5 cases is lapse. Clear? 5 cases is lapse. Okay? Now, so அப்ப ratio, எந்த ratio நம்ம பாய்ப்போம்னா, we don't use the ratio on number of policy, we use the ratio of annualized premium. Guys, you all get the points, annualized premium. So the annualized premium பாத்தீங்கன்னா, for the 82 new business cases, this portion is for new business, and this portion for annualized. Okay, so annualized premium பாத்தீங்கன்னா, and the 82 cases or the A and P, 299,060 ringgit 75 cents. Guys, so far clear? Vidya புரிஞ்சா? Sivanesen புரிஞ்சிச்சா? கஷ்டமா இருக்கா? New agent. Efren are here. Sorry, Efren, I overlook you. Efren, you are existing agent, ex-agent. You roughly know this, right? ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். Okay, I think you all are driving. Vidya, நான் பேசுறது விளங்குதாமா? விளங்குதுண்ணே, clear-ஆ. Okay. Okay, Naresh, all, Ajit, all understand, Okay, இதுதான் இந்த 82 கேஸோட A and P. ஆனா இப்ப 77 கேஸ் தான் A and P இன்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. அந்த 77 கேஸோட A and P ஓட 280 ringgit 700, 280,700 ringgit and 75 cents. So that PR become 93.86. Okay, how the PR are counted? Romba simple. Okay, you take the 280, 700, 280,700 divide by 299,060 times 100. So the answer is 93.86. You all get it? Correct? That's a PR. அப்ப அந்த 5 கேஸ் லெப்ஸ்ல இருந்துச்சுல, அந்த 5 கேஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாசம் இன்ஃபோர்ஸ் ஆயிரும், நெக்ஸ்ட் மந்த்ல இன்ஃபோர்ஸ் ஆயிரும். அதுல 1, 2, 3 ஒரு 5 கேஸ் இன்ஃபோர்ஸ் ஆயிரும். The client already decided to pay the premium. அப்ப the PR will become 100% because the ANP will be counted again. Guys, so far clear or not? Okay, this is how you get the number of cases enforced and the number of cases lapsed. Okay, now this is the PR reading for 2026. அடுத்த வருஷம் PR பாத்தீங்கன்னா நான் என்ன போட்டேன்னா October 2024, then automatically will come to September 2025 because they only start to write the newbie start period. These figures you can adjust. அப்ப இதெல்லாம் போட்டுட்டு மூவிங் போட்டுருவீங்க. நீங்க போட்டுட்டு
எல்லாம் போட்டோ எடுத்தீங்க தானே? ஐ ஹோப் யூ ஆல் டேக் சம் போட்டோஸ். ஓகே, இங்க பிஆர் பாத்தீங்கன்னா 37 கேஸ்ல 35 கேஸ்ல 37 கேஸ்ல 35 கேஸ் தான் இன்ஃபால்ஸ்ல இருக்கு. 2 கேஸ் தான் லெப்ஸ். ஆனா பியூர் 91 காமிக்குது. ஆமா தானே வித்யா? ஏன்னா ஒரு கேஸோட பிரீமியமே 1000 வெள்ளி லெப்ஸ்ல இருக்கு. ஓகே, 1000 வெள்ளி இருக்கு. ஓகே, ஃபைன் கண்டினியூ பண்றேன்ட்டாங்க. ஸோ 12,000 வெள்ளி என்ட்ரி. ஸோ திஸ் பிஆர் ரீடிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் 2026. பட் இங்கெல்லாம் டைரக்ட் யூனிட், ஏன் இப்போ டைரக்ட் யூனிட் இதெல்லாம் போட்டு, பிகாஸ் நவ் திஸ் இயர் ஷீஸ் UM ready. When UM, she's not only need to monitor a personnel, she have to monitor the entire team. But the entire team PR பார்த்தீங்கன்னா 100%. அப்படியே நல்லா கேட்டுங்க, நான் ஜேஎஸ்எம்ஆ இருக்கும் போது உங்களோட PR இஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இன்டைரக்ட்லி என்னோட பெர்சிஸ்டன்சி எஃபெக்ட் பண்ணும். guys so far clear or not? ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது சிஸ்டம்ல நீங்க செக் பண்ணுது. நான் இப்போ ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. சார் இப்போ நான் என்னோட கேஸ் லெப்ஸ் ஆச்சு, நான் மறந்துட்டேன் எந்த கேஸ் லெப்ஸ் ஆச்சுன்னு. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஐ திங்க் மார்னிங், ஏன்னா ஸ்டாஃப் எப்பவுமே ரெகுலரா உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் அனுப்புறாங்க தானே எந்தெந்த கேஸ்ல இருக்குன்னு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ஹர் டு டூ தி ரிப்போர்ட். ஷி ஹேவ் டு டூ தி ரிப்போர்ட் ஃபார் ஈச் ஏஜென்ட். ஓகே, ஸோ அப்ப எந்த கேஸ் லெப்ஸ்ல இருக்கு, வி கால் இட் PR ரிப்போர்ட். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம் PR ரிப்போர்ட். You need to submit today, you only can view tomorrow. And I want all the agents start to practice that. அப்போ எவ்ரி டைம் நீங்க செக் பண்ணிக்கலாம் PR ரிப்போர்ட். சண்டே போல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா மண்டே நீங்க செக் பண்ணிக்கலாம், ஒன் டேல வந்துடும். அப்ப இந்த PR ரிப்போர்ட் நான் செக் பண்றதுன்னா எப்படி செய்யணும்னா, வெரி சிம்பிள். யூ கோ டு தி அப்ளிகேஷன். அகைன், how to view PR report. You have to go to the application. இங்க ஏரோ போட்டிருக்கேன். அப்ளிகேஷன் போன பிறகு அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா PR ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். You all can see, right? PR report under the application. Then what you have to do, இப்படி தான் இருக்கும் PR report சிஸ்டம். ஓகே, அக்கௌண்ட் நம்பர் இங்க தான் இருக்கும். You have to key in October. இப்போ நம்ம 2025ல இருக்கோம். You have to key in October 2023. அப்புறம் கீழே September 2024 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். You do this, you click moving and you submit. When you submit this will be like this: request number, status, submitted, all these things. Tomorrow when you click, they will come pop up one things here where you can click PR report வெளியாகும் பெருசா. அப்ப PR report வெளியாகும் போது என்ன அர்த்தம்னா, within this period the number of cases that you are submitted, you can see all the listing. Lapse ஆன கேஸ் லிஸ்டிங்கும் காமிக்கும். I going to show you now. Okay guys, so far இது வரைக்கும் clear-ஆ? All the senior agent except Sivanesan, Parimala and Efren. Okay, you all get the points or not so far? God, eh? Hey, God or not God lah? I also worried lah seeing you all. Vidya kadichi thane, okay thane? Okay, how about Naresh, Ajit and everyone? Ajit and Vimala, I think you are back traveling. ஓகே சார், ஓரளவு எடுத்துட்டேன். பட் யூஸ்வலி தெரியும் எப்படி செய்யணும்னு. பட் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு சார். Okay, good. இது ரொம்ப important. There is a one in Great Eastern, one top producer, very good. TikTokலாம் பயங்கரமா செய்வாரு. Okay, PR 62%. Okay, PR 62%. Okay, so the PR can affect everyone, but if you know how to manage it, கஷ்டமே இல்லை PR மேனேஜ் பண்ண, கஷ்டமே இல்லை. ஒரு சின்னாங்கட வழி என்ன தெரியுங்களா, you increase your number of cases. You increase your number of cases. நீங்க ஒரு மாசம் மினிமம் 3 பாலிசி போட்டுட்டு வந்தாலே ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 39 கேஸ். ஒரு 3 கேஸ் லெப்ஸ் ஆனா கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. சார் 3 கேஸ் லெப்ஸா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு த PR ரிப்போர்ட் எப்படி இருக்கும். ஓகே,
இப்போ முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணோம்ல guys, so far are we on track? Okay, just now we request the PR report, right? Okay, PR report வந்து இப்படி தான் இருக்கும். Once you request, இங்க மேல பாத்தீங்கன்னா PR இப்படி தான் வரும். October 2023, September 2024 for PR for what you call 2025. Okay, so இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பழைய ரிப்போர்ட் which was created last month. அப்ப இங்க நம்பர்ஸ் டேலியா இருக்காது, just for explain because PR இன்னைக்கு தான் நம்ம அட்மின் வந்து இன்னைக்கு தான் PR ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்ப நாளைக்கு தான் வரும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருக்கோம் the number of policies you all can see 82 கேஸ், இப்போதைக்கு இன்ஃபாஸ் வந்து 76, லெப்ஸ் வந்து 6. ஓகே, 6 கேஸ் லெப்ஸ்ல இருக்கு, 6ல 1 இன்ஃபாஸ் ஆச்சு, இன்னும் 5 இன்ஃபாஸ் ஆயிடும். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 கேஸ் லெப்ஸ் ஆனதுனால ஆக்சுவல் ANP வந்து 299,000 from October 2023 to September 2024. அந்த 6 கேஸ் லெப்ஸ் ஆனதுனால ANP only 281 and they become the PR 94.15. Now இப்ப இந்த பீரியட்ல நீங்க சப்மிட் பண்ணி இன்ஃபோர்ஸ் பண்ண கேஸோட லிஸ்ட் எல்லாமே இங்க இருக்கும். அந்த பேஜ்ல உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிடுவாங்க. அப்ப அந்த பேஜ் எப்படி ரீட் பண்ணணும்னா whenever the put here this is the policy number, this is show I stand for enforce, I stand for enforce, and this is the policy holder name. There will be no child name, there will be no third party child name, only the payer name தான் அங்க இருக்கும், payer name. And then இது பாத்தீங்கன்னா policy starting date, இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். policy starting date பாத்தீங்கன்னா 31/1/2024. okay, and then you can see here in the sum sheet வந்து விட்டுருங்க, you can see here annualized premium. I think you all can see the annualized premium. இங்க போட்டுருக்கு பாருங்க, annualized premium submit பண்ணி new business 3000 வெள்ளி, enforce 3000 வெள்ளி. They mean in the policy ki PR is 100% in the case ku mattum. Okay, now let's go to one cases which is lapse. Na remark potirupen neenga and page la pathina. Okay, let's show you one case. The client per vandu Meghala. Okay, Meghala. So in the client pathina policy number L potirukku, L stand for lapse, Meghala. So policy எப்ப எடுத்தாங்க 24/6/2024. அப்பனா இந்த மாசத்துக்குள்ள அந்த பாலிசி இன்ஃபோர்ஸ் ஆகணும். இன்ஃபோர்ஸ் ஆனா தான் 12 months அந்த PR வந்து லிப்பாஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேகலாவோட ANP சப்மிட் பண்ணும்போது நியூ பிசினஸ் ANP சப்மிட் பண்ணும்போது 4200, ஆனா அந்த கேஸ் லெப்ஸ் ஆனதுனா அந்த ANP எடுத்துட்டாங்க, A0. இங்க மேல பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு கிளையனோட கேஸ் வந்து இன்ஃபோர்ஸ்ல இருக்கு, அதனால இதோ சேம், இங்க அமௌண்ட் இருக்கு, இங்க 0. இந்த கேஸும் லெப்ஸ் இங்கேயும் 0, இந்த கேஸும் லெப்ஸ் இங்கேயும் 0. அப்ப இந்த 1 2 3 இங்க 4 இதுவும் பாருங்க 0 5 6 0 left. Okay, so when left nala the PR for these 5-6 cases had been taken out. அப்ப அந்த 6 கேஸோட PR எடுத்தனால இங்க PR had been dropped. Supposed to be PR 100%, அந்த கேஸோட ANP pull out பண்ணனால 281,000 தான் இருக்கு, and the PR become 94.15. Okay, now let's look into the PR. One moment. Next year ஓட PR பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 33 கேஸ்ல 31 கேஸ் இன்ஃபோர்ஸ்ல இருக்கு, 2 கேஸ் லெப்ஸ்ல இருக்கு. பட் தி PR now is 95.01. Okay, 95. ஸோ நியூ பிசினஸ் 156,000 ANP செஞ்சிருக்கணும், இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆனா 148,000 தான் ANP இன்ஃபோர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஏறக்குறைய ஒரு 6,000 வெள்ளி நினைக்கிறேன், 8,000 வெள்ளியா, அரௌண்ட் டேட்டா நாட் கவுண்டட் பிகாஸ் லேப். அப்ப இந்த லேப்ஸ் கேஸ் இங்க போட்டிருக்கு. இந்த கேஸ் இப்போ இன்ஃபோர்ஸ் ஆச்சு, தேவகி கேஸ் இப்போ இன்ஃபோர்ஸ் ஆச்சு. ஆனா இது லாஸ்ட் மந்த் ஓடனால அவங்களோட ப்ரீமியம் வந்து 350,
சாரி 400 அந்த கேஸோட ENP இல்ல. ஓகே guys, so far clear or not? You all get the point? I just want to hear sound from you all. I all get the point how the PR report is worked. Yes, no. Okay. Whenever okay, good. Whenever there is a I, you show the case is enforced. But whenever is L, the case is lapse. Okay. Now go back to the Meghala. சரி, இப்போ மேகலாவோட கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லெப்ஸில் இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள். மேகலாவோட கேஸ் லெப்ஸில் இருக்கு தானே, பாலிசி இஷ்யூ டேட் 24ஆம் தேதி 6ஆம் மாதம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட கிளைண்ட் தானே, அந்த பாலிசி நம்பரை எடுத்துட்டு நேராக இ-பார்ட்னர் போயிருங்க. இ-பார்ட்னர் ஆன்லைன் என்கொயரியில் போனால் உங்களோட கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் தானே, கரெக்ட் ரைட்? ஸோ அப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த பாலிசி பாருங்கள் லெப்ஸில் இருக்கு. பாலிசி எடுத்தது எப்போ, அதே தான் 24ஆம் தேதி 6ஆம் மாதம். லெப்ஸ் டேட் வந்து 29ஆம் தேதி 11ஆம் மாதம். சார் உங்களுக்கே பாலிசி லெப்ஸ் ஆகுதா? எனக்கும் லெப்ஸாக தான் ஆகும். அதுனா நமக்கு என்ன 2 கொம்பா இருக்கு. It will be lapsed. You can't stop because client lost the job. Why client lost the job? Because party stroke. 1 மாசம் unpaid leave பார்ட்டியை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சிங்கப்பூர் வேலைக்கு போகும்போது கம்பெனி said cannot continue the job. They don't want to renew the work permit. ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்ட்? இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 6ஆம் மாதம் பாலிசி இஷ்யூ டேட் இப்போ லெப்ஸில் இருக்கு. அப்போ அந்த 12 மாதம் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி வந்து முடியுது. கரெக்ட் தானே? அதனால அந்த 24ஆம் தேதி 5ஆம் மாதத்துக்குள்ள பாலிசி இன்ஃபோர்ஸ் ஆயிடணும். இப்போ பாருங்க, ஹெல்த் வாரண்டி சப்மிட் பண்ணி ஹெல்த் வாரண்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் யூ நோ த பாலிசி இஸ் லேப்ஸ். நமக்கு வந்து அந்த ஹெல்த் வாரண்டின்னு நம்ம எல்லாம் ஸ்டாஃப் செஞ்சுட்டாங்க. ஹெல்த் வாரண்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி 6ஆம் மாதத்துக்குள்ள காசு கட்டிடணும். நாளைக்கே காசு கட்டி பாலிசி இன்ஃபோர்ஸ் ஆயிடும். பிகாஸ் த ஹெல்த் வாரண்டி இஸ் அப்ரூவ். ஸோ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 2800 only, but minimum to reinstate is 1050. So I'm not going to in details on how this details next due payment அதெல்லாம் வேணா, ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகே, ஸோ நீங்க என்ன செய்யணும்னா once you get this one, இந்த PR ரிப்போர்ட் வந்த பிறகு இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 24ஆம் தேதி 6ஆம் மாசம்னா 24ஆம் தேதி 5ஆம் மாசம் தான் 12 மாசம் முடியுது. விறுவிறுன்னு ஹெல்த் வாரண்டி செஞ்சுட்டு நம்ம அனுப்பி கிளைண்ட் சொல்லி பாலிசி ஆக்டிவேட் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு சம் கேள்வி இருக்கும், அப்போ Q&A செக்ஷன்ல பேசுவோம். ஓகே, ஸோ இது வந்து அந்த கிளைண்டோட பாலிசி டீடைல்ஸ் உங்க இ-பார்ட்னர் நீங்க செக் பண்ணலாம். ஓகே, now okay, so far you all have any question? உங்களுக்கு என்ன கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கும். ப்ளீஸ் ஆஸ்க் questions, then only நீங்க இது பண்ண முடியும். என்ன கேள்வி இருக்கு? PR சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். வித்யா நீங்களா கேட்கணும். வித்யா, ஓகே, வித்யா you all must ask. you know, ஏன்னா அந்த PRலாம் உங்களுக்கு நீங்களா தாண்டி வந்திருக்கீங்க. கரெக்ட்? எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு. பட் அது ஒரு அனுபவம். சொல்லுங்க சிவன். ஓகே, தெரியல, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ லெட்ஸ் சே அந்த 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 இயர் ஆஃப் பீரியட்ல வந்து லெப்ஸ் ஆச்சு. சடன்லி மேபி இன்னொரு 1 month இருக்கு, அந்த இயர் முடியப்ப லெப்ஸ் ஆச்சு. தென் அந்த இயர் க்ளோஸ் ஆச்சு. தென் தி மேபி அந்த 90 days பீரியட் இருக்குல்ல, இந்த லெப்ஸோட பீரியட் சம்திங். ஸோ அவங்க திருப்பியும் பே பண்ண போது திருப்பியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பே பண்றாங்க. அப்போ அது வந்து அந்த அந்த இயரோட அது வந்து கன்சிடர் அது லெப்ஸ் அண்ட் திஸ் இஸ் கோனா கண்டினியூ நியூ இயர் வருமா இல்லை? ஓகே ஓகே சிவனேசன், if you don't mind, can I repeat your question? I just want to get clear picture because உங்களோட சவுண்ட் கொஞ்சம் ஹேங் ஆச்சு. நான் உங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ அந்த விதின் த PR பீரியட் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்டோட கேஸ் இப்போ ரன்னிங் பீரியட்ல வச்சுக்கோமே, அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025, கரெக்ட்? அப்படின்னா இந்த PR ரீடிங் எந்த வருஷம் வரும்? அடுத்த வருஷத்துக்கு, கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கேள்வி என்னன்னா, அந்த கேஸ் வந்து ஒரு கேஸ் இந்த மாசம் லெப்ஸ் ஆச்சு வச்சுக்கலாமா? லெப்ஸ் ஆச்சு. லெப்ஸ் ஆச்சுன்னா இந்த கேஸ் வந்து எப்பக்குள்ள இன்ஃபோர்ஸ் ஆகணும்னா அந்த பாலிசியோட அந்த பீரியட், அந்த பாலிசியோட கமென்ஸ்மென்ட் டேட் 12 month முடியறதுக்குள்ள இன்ஃபோர்ஸ் ஆகும். ஓகே, ஒண்ணு சரியா? நீங்க கேட்ட கேள்வி இல்ல நான் ராங்கா சொல்லிட்டேனா? ஓகே, நான் அப்பனா எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க,
even though அந்த பிஆர் பீரியட் இருக்கு அக்டோபர் டு செப்டம்பர், அதுக்குள்ள சப்மிட் பண்ண கேஸ், அதுக்குள்ள இன்ஃபோர்ஸ் ஆன கேஸ் லெப்ஸ் ஆச்சுன்னா அந்த கேஸோட கமென்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து 12 மாசத்துக்குள்ள ஆக்டிவேட் ஆக்கிடணும். இல்லாட்டினா 12 மாசத்துக்குள்ள இன்ஃபோர்ஸா இருக்கணும். ஓகே, நான் இப்ப சிவனேசனோட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த 12 months பாலிசி வந்து நான் வந்து இப்ப நம்ம வந்து 4ஆம் மாசத்துல இருக்கோம், 5ஆம் மாசத்துல இருக்கோம். பாலிசி வந்து 2024 1ஆம் மாசம் எடுத்தாங்க. அப்பனா 12 months எப்போ முடியும்னா 31ஆம் தேதி 12ஆம் மாசம் 2024. இப்ப அந்த பாலிசி வந்து மறந்துட்டாச்சு, லெப்ஸ் ஆச்சு, நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு பிஆர் அடிச்சிருச்சு, ஏதாச்சும் செய்ய முடியுமா? அதான் உங்க கேள்வி சிவனேசன். யா, ஐ மீன் எப்படின்னா கரெக்டா அந்த டூரிங் அந்த 1 year எண்டிங் டைம்ல சொல்றேன். ஓகே, பாலிசி லெப்ஸ் ஆச்சு. ஆமா. ஓகே ஓகே, லெப்ஸ் ஆச்சு, 12 months தாண்டிருச்சா, பேசிக்லி பேர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கிரேட்டிஸ் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து 12+1 இருக்கு. 12+1 என்ன ஆகுதுன்னா 12 மாசம் பிளஸ் 1 மாசம், 12 மாசம் பிளஸ் 1 மாசம். அப்படின்னா நான் இப்ப பாத்தீங்கன்னா வித்யா ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அந்த பாலிசி வந்து ஜூன் 29 ஜூன் 2024 எடுத்திருக்காங்க வச்சுக்கோமே. அந்த பாலிசியோட 12 month வந்து 29 மே 2025 தானே முடியணும், கரெக்ட்? நான் இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பாலிசி லெப்ஸ் ஆச்சு, ஆனா 29 மே 2025 தாண்டிருச்சு. வித்யாக்கு ஒன்னும் டைம் இருக்கு. அந்த பாலிசி வந்து ஜூன் 29க்குள்ள இன்ஃபோர்ஸ் ஆயிடணும். 12 மாசம் முடிஞ்சு உங்களுக்கு ஒன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. இது வந்து கிரேட்டிசன் கம்பெனி வச்சிருக்காங்க. கைஸ், சோஃபா கிளியர் ஆனோம்? ஓகே, நம்ம ஏஜென்ட் நிறைய பேரு அதை ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. லாஸ்ட் மினிட்ல தயவு செய்யாதீங்க, அதுவும் செய்யாதீங்க. லாஸ்ட் மினிட்ல சம்டைம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தெரியுங்களா? இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, சிவனேசன், am I answer your question? எஸ் சார், எஸ் சார். பட் அந்த 13 மாசம் தாண்டிருச்சு. 13 மாசம் தாண்டிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, யூ ஒன்லி ஹேவ் ஒன் ஆப்ஷன் டு டூ மேனுவல் கல்குலேஷன். மேனுவல் கல்குலேஷன் நம்ம எப்படி செய்வோம்னா அந்த வருஷம் 10ஆம் மாசத்துல செய்யணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஃபார்ம் இருக்கும், அதை எழுதி நம்ம அனுப்பணும். அந்த மேனுவல் கல்குலேஷன் என்ன செய்வோம்னா கொலெக்டட், அதை நான் இப்ப ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப இருக்கு. கொலெக்டட் பிரீமியம், அதாவது கிளையண்ட் பாலிசி இன்ஃபோர்ஸ் ஆன டேட்ல இருந்து எவ்வளவு பிரீமியம் மட்டும் கொலெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த கொலெக்டட் பிரீமியம் மட்டும் எடுத்து நம்ம மேனுவலா கனெக்ட் பண்ணுவோம். பட் இட் வில் பி வெரி கன்ஃபியூஸ், நான் அதை ஷேர் பண்ணல, உங்களுக்கு டைவர்ட் ஆயிடும். ஸோ ஓகே, இதை மட்டும் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். 12+1. ஆனா கைஸ் டேக் நோட், டோன்ட் யூஸ் த 1. ஆல்வேஸ் 11 மாசத்துல உங்களோட பிஆர் முடிச்சிடணும். ஓகே, 11 மாசத்துல உங்களோட பிஆர் முடிச்சிடணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கிளையண்ட் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வச்சுக்கோமே, யூ ஹேவ் டு ரிடியூஸ் த பிரீமியம். ஓகே, பிரீமியம்லாம் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி கொரோனா பிரீமியம் கிளையண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா கேட்டுங்க. லாஸ்ட் ஆப்ஷன், இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சொன்னாலே வித்யாக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, many few of our agent Ajit also has practiced this last option. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க. இந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல, ப்ராஃபிட் பிஎன்எல் நம்ம செய்யல, ஏன்னா நீங்க எதுவுமே லாஸ் பண்ண மாட்டீங்க. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டு மெயின்டைன் யுவர் கான்ட்ராக்ட். அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி லெப்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கிளையண்ட் கட்டே முடியல, காணா போயிட்டாங்க வச்சுக்கோமே, அந்த 12 month பீரியட் முடியறதுக்குள்ள நமக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ 400 பிரீமியம் வச்சுக்கோமே, அந்த ரைடர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அந்த பேசிக் சமைச்சிட்டு கம்மியா வச்சு பிரீமியம் 100 ஆக்கலாம். ஓகே, PSF 06 ஃபார்ம் பார்த்து கான்ட்ராக்டுவல் சேஞ்சஸ், கான்ட்ராக்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் கான்ட்ராக்டுவல் சேஞ்சஸ் ஃபார்ம் எடுத்து ஹெல்த் வாரண்டி போட்டு அந்த ரைடர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பிரீமியம் 100 ஆக்கிடணும். ஓகே, 100 ஆக்கி கம்பெனி ஒரு லெட்டர் வெளியாக்குவாங்க. சப்மிட் பண்ண பிறகு அப்ரூவ் பண்ண ஒரு லெட்டர் வெளியாக்குவாங்க.
இன்வெஸ்ட்மெண்ட் பிரீமியம் பாலிசி லேப்ஸ்னா மினிமம் ஆக்டிவேட் பண்றதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்? 3 months பேமெண்ட் கட்டணும். கரெக்ட்? இப்ப 100 வெள்ளி தானே, இந்த 3 months பேமெண்ட் எவ்வளவுன்னா 300 வெள்ளி. அப்ப அந்த 300 வெள்ளி நீங்க சொந்த காசு வெளியாக்கணும். வெளியாக்கும் போது அந்த கேஸோட பிஆர் அந்த பீரியட்குள்ள இன்ஃபோர்ஸ் ஆனதுனால அந்த கேஸோட பிஆர் திருப்பி 100% வந்துடும். தட் மீன் 4800 வந்துடும். Even though you just pay 300 ringgit. Okay, this is the last option. Okay, last option we do. Okay, guys, so far clear or not? So far clear? Okay, நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு, புரிஞ்சிச்சா இல்லையான்னு. You all get the points. ரொம்ப முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த பிஆர் பத்தி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நாளைக்கு உங்க ஏஜென்ட்க்கு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க. ஓகே ஓகே, so now all the agents we're going to give you a task, okay, except Sivanesan and Parimala and Efren. Okay, tomorrow, tonight you can go, you cannot do. Tomorrow I want you all to request your PR 2025 for the PR and 2026 for the PR report. You request in the PR report. Okay, when you request tomorrow, the report will become on the next day. Okay, you request tomorrow, the report will come the next day, and you forward the report to me. Okay, forward the report to me. Number one. Number two, as I share on the DCMS, we have another 2 minutes. I think we are on another 6 minutes. Okay, DCMS போய் PR ரிப்போர்ட் இப்போ நீங்க பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்க முடியும். PR ரிப்போர்ட்ல போய் உங்களோட PR ரீடிங் எத்தனை இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் அதை அழகா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, இதுதான் உங்களோட டாஸ்க். ஓகே, ஐ வாண்ட் டு நோ ஹவு மச் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹவு த பிஆர். நல்லா கேளுங்க, பிஆர் நல்லா பார்த்துக்கிட்டே வச்சுக்கலாம், உங்களுக்கு பிஆர் போனஸ் கிடைக்கும். ஓகே, நான் வருஷம் வருஷம் பிஆர் போனஸ் வந்து 5000 எடுத்துருவோம் மினிமம். சும்மா கம்பெனி கொடுக்குறான். உங்களோட பிஆர் 90%க்கு மேல நீங்க மெயின்டைன் பண்ணாலே they will give you a persistency bonus. They also give you a balanced scorecard bonus. Okay, I told you right, this year January the persistency bonus, the balanced scorecard bonus itself almost 17,000. 17,000 big money, Vidya. Big money, bonuses. Okay, okay, so far I think we have come to the end of the session. Okay, before we end the session, do you all have any questions so far? Any question? Vidya, Efren, Parimala, Sheila, Sivanesan, Naresh. Sheila, you could look like you got one question. What is that? Your first task and your second task like the same only, the meaning? Is it the same? No. First- The first task, okay, actually I reverse it. The first task, you have to request the PR report. Okay. Let me, okay, wait. I know that, Sheila, you really love to do this task. Okay, this is the PR report. You can see the report, right? Okay. Anyway, I will share the PowerPoint in the group, the guide how to view the PR report. The second task is what you know. Second task is you have to, how many cases enforce, how many cases lapse, what is the PR ratio. They will just show you the ratio. Okay, from the DCMS system. Okay, so I want all of you to send it tomorrow. Then I can rectify it and identify where is some error, how I can help you out. Okay, so far clear? Okay, now before we end the question, last thing, some agents who haven't voted for the training Saturday or Sunday. So I think Parimala ஒன்னும் போறல, சிவனேசன் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் work schedule. Done sir, done. Vote பண்ணிட்டேன் sir. அப்போ இப்பதான் போட்டீங்களா? ஆமா சார், ஆமா நானும் sir. அவ்வளோ சொல்லும் Okay, சரி. So almost we will finalize it by tomorrow. So those who haven't ஒன்னும் vote போடல, I personally text them, ask them to vote. So in the date, I will inform in another 1-2 days. Okay, so thank you for joining today's session. Morning team க்கு வந்து எல்லாத்துக்கும் நான் டாஸ்க் கொடுத்தேன். அந்த டாஸ்க்ல வந்து யாருமே செய்யல, நரேஷ் மட்டும் தான் செஞ்சிருந்தாரு. Recall back what are the tasks I give you in the morning. Recall back 9 o'clock, 12 o'clock, 6 o'clock. Okay, நான் Facebook ஸ்டேட்டஸ் போட்டேன்.
பட் ஆனா இது அண்ணா நம்ம குரூப்ல போடலண்ணே, ஓகே ஓகே. ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். ஆனா டாஸ்க் நான் அப்படி கொடுக்கலையே வித்யா. அண்ணே நீங்க சோஷியல் மீடியாவும் சொல்லுங்க தானே. ஆமா அதுவும் கொடுத்துருந்தேன், இதுவும் கொடுத்துருந்தேன், ரெண்டும் கொடுத்துருந்தேன். ஓகே, நீங்களாச்சும் சோஷியல் மீடியால போட்டிருக்கீங்க ஷீலா. ஓகே ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ You த can put anything. all these tasks we want all the full time to do. ஓகே, தயவு செஞ்சு செய்யுங்க. நாளைக்கு மார்னிங் யார் லீடர்? ராஜி. Oh, tomorrow is Raji. Okay, so guys,